வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேங்க. ரொம்ப சிம்பிளாக தான். ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை வாங்கி வச்சுருக்கேன். இந்த வறுத்த வேர்க்கடலையை தோலோட தான் கொடுப்பாங்க. இது தோலை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதை எப்படி புடைக்கணுன்றதை நான் தெளிவாக காட்டியிருப்பேன். வீட்டிலே சிம்பிளாக நம்ம அந்த சட்னி அரைச்சிக்கலாம். அந்த சட்னி செய்ய பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே அரைக்க வேண்டியதான். பாருங்கள், முதல்ல இந்த வேர்க்கடலையை ஒரு முறத்தில் கொட்டி நல்லா தோலை நல்லா தீத்தி எடுத்துக்கலாம். இது போல் கையால் நல்லா அரைக்கி விட்டிங்கன்னா அந்த தோல் தானாகவே விலகி வந்துடும். நல்லா கையால் அரைக்கி எடுத்துக்கலாம். அதனால் பயிர் ஒன்றும் உடஞ்சி ஒன்றும் வீணாக ஆகாது. பாருங்கள், இது போல் புடைச்சா அந்த தோல் எட்ட வந்துடும். இது போல் புடைச்சி எடுக்கும்போது தோல் எட்ட வந்த பிறகு வெறும் வேர்க்கடலை நமக்கு க்ளீனாக கிடைக்கும். பாருங்கள், ஒன்று ரெண்டு தோல் இருக்குது. அதை நம்ம அதுமாரி கொஞ்சமாக அப்படியே அரைக்கி எடுத்துக்கலாம். சுத்தமான பிறகு வேர்க்கடலை எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஏன்னா வேர்க்கடலை வறுக்கும்போது லைட்டாக அதில் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் இது போல் க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சட்னியில் மண் வந்து போச்சுன்னா பல்லுக்கு நிறன்னு ஒன்றும். இப்போ மிக்ஸி ஜாரில் அப்படி நேராகவே போட வேண்டியதான். வேறு ஒன்றும் வேலை கிடையாது. பாருங்கள், சுத்தம் பண்ண வேர்க்கடலையை போட்ட பிறகு ஒரு 3 காஞ்ச மிளகாயை அதில் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு திட்டமான தண்ணி, ரொம்பவும் தண்ணி அதிகமாக வைக்காமல் அந்த வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். சட்னி நல்லா திக்காக கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு மூடி மிக்சியில் ஒரு நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். சட்னி தயாராகிட்டுது. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துக்கலாம். தாளிப்பு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு மட்டும் போட்டால் போதும். கருவேப்பிலை போடணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடு ஏறிப்போச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு போட்ட பிறகு உடனே பொரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரைச்ச சட்னியில் கலந்து கிண்டிக்கலாம். இதாங்க வேர்க்கடலை சட்னி தயார்.